15 கிலோமீட்டருக்கு கார்கள் வரிசையாக நின்றன. போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டதுலாம் போட்டு நீங்க மீடியாலாம் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ள ஆளு ஒரு தொண்டருக்கு ஒரு தொண்டம் கூட இல்லாத ஒரு ஓட்டாண்டி கட்சி திமுக கண்டு பயந்துக்கிட்டு வெளியே வரலன்னு மக்கள் சந்திக்கிறேன்னு சொன்ன உடனே நீங்க அறிக்கை விடுறீங்க. போனாரா குற்றம் செஞ்சவங்க குற்றவாளி நீங்க சொல்றீங்க. நான் அறிக்கை விடுவோம். நீங்க தான் அப்ப பயம் தானே உங்களுக்கு? மிகப்பெரிய புண்ணாக்கு கட்சி. எனக்கு திமுக பிடிக்கல. யாருக்கு ஓட்டு போட சொல்றீங்க? ஆளை காட்சி தெரியும். அவங்க விஜய்க்கு வந்துட்டாரு, விஜய்க்கு கூட வந்துருச்சு, திமுக பயந்துருச்சுன்னு போயிட்டு வச்சுக்கிட்டு 1.5 கோடி தொண்டை வச்சுக்க உனக்கு போறதுக்கு விஜய் பற்றி பேச்சுடன் தடுமாறிய காந்தராஜ் எத்தனை நாளைக்கு தானே. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தொடர்ச்சியாக திருமாவளவன் விஜய் தாக்கிட்டே இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு கட்சி வளர்றத தாக்கி தான் பேசி ஆகணும். இன்னொருத்தர் நமக்கு எதிர்ப்பாக ஒரு கடை வச்சாக்கா அந்த கடையை கழட்டி விட தான் பார்ப்போம். அதை விட நான் பெரிய என்கிட்ட நிறையா சாமான் இருக்குது, என்கிட்ட பொருள் இருக்குது, எனக்கு வேலை குறைச்சல் அப்படின்னு நம்ம சொல்லித்தான். வியாபாரம் தானுங்களே, அரசியலும் வியாபாரம் தான். ஒரு முதல் போட்டால் ஒரு எடுக்கலாம். அந்த காலத்தில் எங்கள் காலத்துலலாம் எலெக்ஷன் நிற்கிறான்னாக்கா சீட்டு கொடுங்கன்னு கேட்டாக்கா மக்களுக்கு நீ என்ன பண்ண, மக்களுடைய கஷ்டங்களை பங்கெடுத்துக்கிட்டு இருக்கியா, அவங்களுக்காக நீ ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கியா, அவங்களுக்காக எலக்ட்ரிசிட்டி சப்ளை வாங்கி கொடுத்துருக்கியா, அவங்களுக்காக தண்ணி சப்ளை பண்ணியிருக்கியா, அவங்களுக்கு வீட்டு வரி கட்டுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கியா, இது மாதிரிலாம் கேட்பாங்க. ரோடு போட்டிருக்கியா அப்படிலாம் கேட்டு அப்படியே சரி அப்படின்னா உனக்கு கொடுக்குறாம்பாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? சார் சீட்டு கொடுங்க, எவ்வளோ செலவு பண்ணுவேன், எது கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுவேன்னு ஏன் கேட்குறீங்க, ஓட்டுக்கு காசு கொடுப்பியாங்கிறது தான் கேள்வி. அங்கேயே ஆரம்பிச்சிடுது. அதான் கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார், ஓட்டு போட்டு வந்த உடனே கையில் கரும்புள்ளி வச்சுட்டாங்க, கரப்பட்டு போச்சு என் கரம். சிஸ்டம் சரியா இல்லைங்க, சிஸ்டம் சரியா இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன யோக்கியமாக இருக்குன்னு சொன்னால் நான் எப்படி இருப்பேன்? இந்த காசை நான் எடுத்தாகணும். அரசியல் கட்சி ஒரு நடத்துறாரு, இன்னொருத்த அதே மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு விளம்பரத்தை வாங்கிட்டு இருக்கிறான் அவன் மேலே அவதூறு பரப்புறது தான் என் வேலையாக இருக்க முடியும். அவனை விட நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டு போகலாம், போராட விடாம தடுக்கலாம். ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது 2 வகை தாங்க. பிரமாதமாக பயிற்சியெல்லாம் எடுத்து ஓடுறதுக்கான திறமையை வளர்த்திக்கிட்டு நான் ஓடி ஜெயிக்கலாம். இல்லாட்டி எனக்கு ஈக்குவலாக ஓடக்கூடியவனை போட்டியில் பங்கெடுக்க விடாம தடுத்து ரூல்ஸை காட்டி வெளியே அனுப்பிச்சு. விஜய் உங்களுக்கு போட்டின்னு ஒத்துக்கிறீங்க? எங்களுக்கு போட்டி இல்லை, நீங்க திருமாவளவன் போட்டி. அதான் திருமாவளவன் போட்டி தானே. ஒரு திருமாவளவன் என்னையே சேர்த்துருக்கீங்க. நான் திருமாவளவன் கட்சி திமுகவா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், இல்ல எல்லா கட்சியிலும் விஜயே கார்னர் பண்றீங்க. விஜய் வரனால உங்களுக்கு பயம். ஆமா சார், நீங்க காப்பாத்துங்க சார். விஜய் நீங்க இருக்கீங்களா, இப்போ உங்களை ஜெயிக்க முடியுமா? நாங்க எப்பேற்பட்ட ஆளு, நீங்க இவ்வளவு மீடியாக்கள் உட்காந்து தூக்கி விடுறீங்க. அது சரி சார், அவர் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறாரு? ஏன் வெளியே வர மாட்டேங்கிறாரு? ஏன் வெளியே எங்க வெளியே வரலாம்னு சொல்றீங்க? எங்க வெளியே வரல நீங்க சொல்றீங்க? பரந்தூர் விமான நிலையத்துக்கு போயிருக்காரு. வேங்க வயல் பிரச்சனைக்கு போகணும்னு திமுக பயந்து உடனே ஒரு அறிக்கை விட்டாரு. எங்க இருந்து விட்டாரு? வேங்கை வயல்ல போற மக்களை போய் சந்திக்கிறேன்னு சொன்ன வயலை பத்தி இன்னைக்கு வரல. வேங்க வயலுக்கு ஒரு போனாரா? வேங்க வயல்ல தப்பு மக்களை சந்திக்கிறேன்னு சொன்ன உடனே நீங்க அறிக்கை விடுறீங்க. போனாரா? குற்றம் செஞ்சவங்க குற்றவாளி நீங்க சொல்றீங்க. நான் அறிக்கை விடுவோம். நீங்க தான் பயம் தானே உங்களுக்கு? மிகப்பெரிய புண்ணாக்கு கட்சி. 1.5 கோடி பேர் தொண்டர்கள் பயந்துகிட்டாங்க போறீங்க. திமுக தான் ஒண்ணும் இல்லையா, ஓட்டாண்டி கட்சி, ஒரு ஆள் இல்லாத கட்சி, ஆளு ஒருத்தன் இல்லாத கட்சி. 1.5 கோடி தொண்டர் வச்சுக்கிட்ட உனக்கு போறதுக்கு யோகியதை இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கு? போறேன்னு சொன்ன உடனே நீங்க தான் அறிக்கை விடுறீங்க. பயம் மிரட்டினாங்க, பயந்துட்டு ஓடிக்கிட்டு இல்லை. அப்புறம் நீ என்னத்துக்கு தலைமை? ஒண்ணுமே இல்லாத ஆளை கட்டு தொடர் அடிக்கிட்டு ஓடுற ஆள் நீ தலைவனா? நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, உங்களுக்கே தெரியுது, அவருக்கு தெரியல. வேங்க வயலுக்கு போனாரு, வேங்க வயலை பத்தி கண்ணில் விட்டு கதறி அழுதுட்டாரு. அதுலதான் கடலை அப்படி பொங்குச்சு போனதோட. அப்புறம் வேங்க வயலுக்கு போனாரு, போல சார் கூட்டு போங்களேன். ஒரு நாளாவது வெளியில ஜனங்களை பார்க்க சொல்லுங்களேன் சார். திருப்பி வரல விடுறீங்க. பரந்தூர் போராட்டம் நடத்துறாரு, வேற என்ன நடத்துறாரு சொல்லுங்க. வரமாட்டேன். தமிழ்நாடு முழுசும் சுற்றுப்பயணம் செய்ய போறாரு. அப்ப பாருங்க, நீங்க திமுக எல்லாம் கதற போறாங்க, பயப்பட போறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, தப்பு நடக்கட்டும். அதே மாதிரி நிறைய போராட்டம் முன்னெடுத்தாலும் நீங்க தடுக்கிறீங்க. இருக்கட்டும், அதை வர்ஜினா இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், இழக்கிறாங்கன்னாக்கா அதை தடுக்கிறதுக்கு சக்தி இல்லாதவன்னு ஏங்க கட்சி நடத்துறீங்க? அதை சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி போட்டீங்களே, போய் வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டீங்களே, அவ்வளவுதான் உங்க வீரம். 1.5 கோடி தொண்டர்கள் ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தாக்கா மாநாட்டில் கூட்டின கூட்டம் ஸ்பேஸ்ல இருந்து தெரிஞ்சதுன்னு சொல்லி போடுறீங்க. அப்போ ஏற்பட்ட தொண்டர்கள்
15 கிலோமீட்டருக்கு கார்கள் வரிசையாக நின்றன, போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டதுலாம் போட்டு நீங்க மீடியாலாம் சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ள ஆளு, ஒரு தொண்டருக்கு ஒரு தொண்டம் கூட இல்லாத ஒரு ஓட்டாண்டி கட்சி திமுக கண்டு பயந்துக்கிட்டு வெளியே வரலன்னு எனக்கு புரியல. மிரட்டுறீங்கன்றீங்க. ஓட்டாண்டியை பார்த்து பயந்தாக்கா என்னங்க அப்போ இத்தனை பேர் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? சோப்பலாங்கியா சோனங்கியா 1.5 கோடியும் தண்டத்தை விட்டீங்களா? புரியலையே. உங்கள் வாழ்த்து பிரகாரம் அப்படி தான் தெரியுது. 1.5 கோடியும் தண்டத்தை விட்டீங்க. ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு வெள்ளாட்டின் தலைமையின் கீழ் வருகின்ற 100 சிங்கங்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஒரு சிங்கத்தின் தலைமையின் கீழ் வருகின்ற வெள்ளாடுகளை கண்டு நான் பயப்படுவேன். ஏன் தெரியுமா? சிங்கமாக இருந்தாலும் அது வெள்ளாட்டு கூட வந்ததுன்னா அது வெள்ளாடாக தான் மாறும். வெள்ளாடு சிங்கத்தை தலைமையில் போச்சுன்னா அது சிங்கமாக மாறும். விஜய்ங்கிற ஒரு வெள்ளாட்டின் பின்னாடி சிங்கங்கள் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு சொல்லி வைங்க, அவ்வளோதான். இன்னும் வெளியே வரல. ஒத்துக்கிறீங்க விஜய் சிங்கன்னு? விஜய் வெள்ளாடுன்னு சொன்னேன். அதை கூட உடனே உங்களுக்கு அவதி. அதை கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லை, தலாணி இல்லை, தைரியம் இல்லை. அதான் நீங்கள் ஒரு வெள்ளாடு, நீங்கள் ஒரு வெள்ளாடு. சிங்கத்துக்கு பின்னாடி நேரம் நீங்க அமைதியா பேசுனீங்க. விஜய் டாபிக் எடுத்து ரொம்ப உங்க மனசுல இருக்கிற உங்க மனசுல பேசுறீங்க. ஓ நீங்க இப்படி எல்லாம் பயம் போடுவீங்க. அந்த இது போடுவீங்கல்ல, தம்ப்நெயில்ல காந்தராஜ் பயந்தார் போட்டுருக்கல. நாளைக்கு அதான் தலைப்பு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. மக்கள் பார்க்க தானே போறாங்க. நேரம் அமைதியா பேசிட்டு விஜய் பத்தி எடுத்த உடனே விஜய் பற்றி பேச்சவுடன் தடுமாறிய காந்தராஜ் அதான் நாளைக்கு தலைப்பு. தெரிய போகுது. வச்சு பொழைச்சிங்க. முதல்ல ஒரு 200 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் தானே, பொழைச்சிங்க. என்னால நீங்க வாழ்றீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே. அதை விஜய் பத்தி பேசி உங்களை மாதிரி விமர்சகர்கள் பிரபலம் அடைஞ்சுக்கிறீங்க. அதனால விஜய் தொடர்ச்சி விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படி கூட சொல்லல. அப்படி கூட சொல்லலாம். ஆரம்பிச்சேன் விஜய் பத்தி நானே ஆரம்பிச்சேன். உங்களுக்கு பொழப்பு வேணும், உங்களுக்கு சோத்துக்கு வேணும், உங்களுக்கு சோத்துக்கு காசு வேணும். அதுக்காக விஜய் பத்தி பொழப்பு நடத்துறீங்க. எனக்கு அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னைக்கு காலையில நீங்க 4வது ஆள் இருக்கு. விஜய் பத்தி உங்ககிட்ட தான் நான் பேசுறேன். மிச்சம் எனக்கு விஜய் பத்தி அக்கறையே கிடையாது. அவர் படங்களை பத்தி நான் அக்கறைப்பட்டுக்கிட்டது கிடையாது. அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன் தான். ஏன் விஜய் மேல இருக்கிற எனக்கு ஒரு இது என்னன்னா, பச்சை தமிழன் வரட்டுமே கருத்தா. சீமான் மாதிரி பேசுறீங்க நீங்க. சீமான் மாதிரி பச்சை தமிழ் அப்படிலாம் சொல்றாங்க. ஏன்னா சீமானுக்கு அது இருக்குது. ஏன்னா அவரை மலையாளின்றாங்க. அவர் அதனால தன்னை தமிழன் காட்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற ராசாமி அவர். அதனாலதான் அவர் அதை விஜய் மாதிரி என்ன மாதிரி தமிழன் தன்னையும் சேர்த்திக்குவார். தானும் தமிழன் காட்டிக்கிறது. பொண்டாட்டி தெலுங்கு, அப்பா மலையாளம், அம்மா தான் தமிழ். கேட்டால் நான் தமிழர் பேர். இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றேன்? அதே சமயம் திரும்ப இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா, அதிமுக பாஜக கூட கூட்டணி போனா கட்சி இனிமேல் இருக்காதுன்றார். அது ஒரு நிஜம்தானா? அது அவங்க கவலை. அது ஏன் திருமாவளவன் கவலைப்பட வேண்டிய அவசியம்? அதிமுக போய் பாஜக கிட்ட போய் சேர்றது தற்கொலைனாக்கா அது அவங்க கவலை. அது திருமாவளவன் கவலைப்பட வேண்டிய அவசியம். திராவிட இயக்கங்கிற முறையில் எனக்கு அந்த அக்கறை இருக்கு. திமுக விட்டா அதிமுக தான் வரணுங்கிறது தான் என்ன போன்றவருடைய இது. அதை அடகு வச்சுட்டாரு பழனிசாமி அநியாயத்துக்கு. ஆனால் இப்போ சமீப காலமாக அவங்க பாஜக கிட்ட முறைச்சிக்கிட்டு தான் நிற்கிறார். அமித்ஷா அதனால தானே அவரால் ஒன்றும் பண்ண முடியலையே. போன தடவை வந்தார், பழனிசாமி போகலை. 12 மணி வரலும் காத்துக்கிட்டு இருந்தார். பழனிசாமி கேட்டார், அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல வர்றேன் அப்படின்னாரு. ஒரு பொய் செய்தியை விட்டார். வழக்கப்படி, அவருடைய வழக்கப்படி அண்ணாமலை நீக்கப்பட்டு விட்டார்னு ஒரு ட்விட்டர் போட்டார். அதை நம்பிக்கிட்டு அவர் போனார். போனாக்கா அண்ணாமலையை பக்கத்தில் உட்கார வச்சுருக்காரு. ஏமாத்திட்டான் பார்த்தியானார். பழனிசாமி நான் என்னமோ நினச்சேன், பேசாமல் உட்காந்துட்டு இருந்தார். அவர் சொன்னதுக்கெல்லாம் ஓகே, எஸ் நீங்கள் சொல்கிறாரு, ரைட்டு, கையெழுத்து போட்டார். அமித்ஷா அந்த பக்கம் போனார். 2 நாள் கழிச்சு சொன்னார், இதை கூட்டணி ஆட்சின்னு என்ன சொன்னீங்களாம்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தேவைப்பட்டால் வாங்க, ஒரு 2-3 சீட்டு கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்கன்ட்டு. இந்த அமித்ஷா வந்தபோது ஒருத்தர் அவங்க கூட்டணின்னு சொல்கிற ஒரு ஆள் கூட எட்டி பார்க்கல. கற்றுன்றது திமுக ஒழிப்பேன், திமுக ஒழிப்பேன், திமுக ஒழிஞ்சிட்டு எங்கே யாரை வச்சிருக்க நீ? உங்கள்கிட்ட யார் இருக்கிறா சொல்லி பார்க்கலாம். பிரேமலதா வந்தாங்களா? அவங்க கூட வரலையே. யார் வந்தா உன் கூட்டணியில்? உன் கூட்டணியில் யார் இருக்கா அதை முதல்ல சொல்லு. கூட்டணியே ஃபார்ம் ஆகல. திமுக ஒழிப்பேன்னா ஒழிச்சுட்டு யாரை கொண்டு வரதா இருக்கு அதை சொல்லு. நான் ஏற்று ஓட்டு போடுறேன். எனக்கு திமுக பிடிக்கல, யாருக்கு ஓட்டு போட சொல்கிறேன்? ஆளை காட்டு. தெரியலையே, இல்லையே. நீ தான் காலையிலேருந்து சாயந்தரம்ல உட்காந்துருந்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஒரு கட்சிக்காரன் உன்னை பார்க்கலையே. அதுக்கு முன்னாடிலாம் அமித்ஷா வந்தால் எப்படி இருக்கும்? க்யூவில் நிற்பாங்க. பழனிசாமி சந்திக்க மறுத்தார், பன்னீர்செல்வத்துக்கு அனுமதி, தினகரனுக்கு அனுமதி, பழனிசாமிக்கு இல்லை. இப்படியெல்லாம் போட்டு வந்துக்கிட்டு இருந்த காலம் போய் காத்து கொண்டு இருந்தார். பழனிசாமி வரவில்லைன்னு நியூஸ் வரும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியாது. திமுக விழுந்துருச்சுன்னுவீங்க. இதை வச்சுக்கிட்டு திமுக தோற்று போச்சு போட்டுருக்கு சார்னுவீங்க. இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுற, ஒரு சேனலை நடத்துறதுக்காக சொல்கிறேன். கோயபல்ஸ்ன்னு ஒருத்தர் இருந்தான், ஹிட்லருடைய தளபதிகளில் ஒருத்தர். பொய் பேசுறதுக்கு இன்னைக்கு வரலாம் அவனை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஹிட்லர், முசோலினி ஜப்பான்
3 பேர் ஒரு பக்கம் இருக்காங்க. இங்கிலாந்து, பிரான்ஸு, ரஷ்யா, அமெரிக்கா 4 ஒரு பக்கம் நிற்கிது. அவங்களுக்கு நேச நாடுகள்னு பேர். இவங்களுக்கு என்னமோ பேர். பண்ணுவான்னா, இன்றைய ஜெர்மனியார் தாக்குதலில் லண்டன் வீழ்ந்தது. லண்டன் ஆசர் 6ஆம் ஜார்ஜ் தப்பி ஓடினார், தலைமறைவாகி விட்டார். குடும்பம் எங்கே அப்படின்னு போடுவோம். நாஜி படைகள் முன்னேறி லண்டனை கைப்பற்றி விட்டது. ஜெர்மன் நம்பிடுச்சு, நம்ம தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போறோம். ஜூன் 6ஆம் தேதி டி டேன்னு பேர். ஜூன் 6ஆம் தேதி நார்மண்டி பீச்சுக்குள்ளார ஆயிரக்கணக்கான கப்பல்களோட நேச நாடுகள் உள்ள நுழைஞ்சிருச்சு. கோயபல்ஸ் பேச்சை கேட்டு நம்பிக்கிட்டு அந்த தளபதிகள்லாம் உட்காந்துட்டு அந்த பைனாக்குலர் வச்சு இப்படி பார்க்குறான். 1000 கப்பல்கள், போர்க்கப்பல்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 10 கிலோமீட்டரில் இருக்குது. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஹிட்லர் கிட்ட இருக்கிற ஒரு விசேஷ படை, அந்த அந்த ஏர்ஃபோர்ஸ் வந்தால் தான் இதை சமாளிக்க முடியும்னு ஃபோன் அடிக்கிறான் பெர்லினுக்கு. ஒன்றுமே பண்ண முடியாத உள்ளே வந்துட்டாலும் தொலைஞ்சா நம்ம அப்படிங்கிறான். ஹிட்லருக்கு சொல்லுங்கிறாங்க. ஹிட்லர் தூங்குறான், எழுப்புறதுக்கு பயப்படுறாங்க. 2 hours அவன் தூங்குனாங்க. ஜெர்மன் விழுந்ததுக்கு அதுதான் காரணம். அதான் சொல்லுவாங்க, காஸ்ட்லியஸ்ட் ஸ்லீப் எவர் ஸ்லெப்ட் பை அ லீடர். அந்த 2 மணி நேரத்தில் அவனை எழுப்பியிருந்தாக்கா, அந்த ஏர்ஃபோர்ஸை அனுப்பிச்சிருந்தானாக்கா, அந்த படைகளை வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஜெயிக்க விட்டுருக்க முடியாது. சரித்திரமாக மாறிச்சு. இதுக்கு என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, மீடியாக்கள் சொன்ன பொய்யை வந்து ஜெர்மன் நம்பிடுச்சு. நாம தான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் நம்பிடுச்சு. உண்மையில் அது பொய்யை, உண்மையில் வந்து தோத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை மறைச்சிட்டான் அந்த கோயபல்ஸ். இப்போ நீங்கள் பண்ணுறது அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க விஜய்க்கு வந்துட்டாரு, விஜய்க்கு இவ்வளோ வந்துருச்சு, திமுக பயந்துருச்சுன்னு பொய் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையாக இருந்தேன்னா நல்லது. இல்லாட்டி போனால் விஜய்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை, உங்கள் அப்பா கிட்ட கேளு, அவர் சீசன் மேன், அவருக்கு தெரியும். அவர்கிட்ட கேளு. மீடியாக்களை நம்பி ஏமாந்துறாரு, அவ்வளோதான் நான் சொல்றேன். பொறுத்து வந்து பார்ப்போம் யார் போய் சொல்கிறாங்க, யார் உண்மை பேசுகிறாங்கன்ட்டு. மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.